கிறிஸ்மஸ் நெருங்கிக்கிட்டே இருக்குது. ட்ரீ வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ட்ரீக்கு இன்னும் லைட்டு கூட வைக்கல. அங்கே பாருங்களேன், அந்த இடத்துல எல்லாம் டெக்கரேஷன் போடணும்னு சொல்லியிருந்தோம். எதுவுமே பண்ணலை, ரொம்ப பிஸியாக இருந்தோம். பட் பாருங்கள், டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாம் ரெடி. லேபர்ஸ், ஆர் யூ ரெடி? நான் தான் நேசமணி, அவங்க எங்கிட்ட வேலை செய்கிற அப்ரெண்டிஸுகள். ஸோ நாங்கள் இப்போ எல்லாம் டெக்கரேட் பண்ண போகிறோம். கிறிஸ்மஸ் ட்ரீக்கு வந்து லைட்டெல்லாம் சுற்ற போகிறோம். ஏன்னா இன்னொரு 5-6 நாளில் கிறிஸ்மஸ் வரப்போகிறது. நாங்கள் வைக்கும்போது ட்ரீ நேராக இருந்தது. இப்போ வயசான அம்மா மாதிரி கெழிஞ்சு இப்படி கோணலாக போயிருச்சு. வயசான வேறு ஆள் மாதிரி பாருங்க, வயசான வேறு யாரோ மாதிரி சொல்லட்டான், வயசான அம்மானு சொல்ல வேணாமா. நீ என்றீங்க பக்கத்தில் போய் நில்லுங்க. இப்போ பாருங்கள், வேணுமுன்னு அந்த முதுகை நேராக்கிட்டு நிற்பார். இங்கே பாருங்க, நான் சைடில் காட்டுறேன். அப்போ தான் இவர் தில்லா லங்கடி வேணும். அங்கே பாருங்க, இப்படி திரும்பு அங்கே மிஸ்டியை பார்த்த மாதிரி நில்லு. இங்கே பாருங்க சைடில் நிற்க மாட்டேங்கிறாரு. கஷ்டப்பட்டு அந்த முதுகை கஷ்டப்பட்டு வளைச்சிக்கிட்டு இருக்காரு. ஆமாம். ஸோ இப்போ பாருங்கள், எம்டியாக இருக்கிற இந்த இடமெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். நாங்கள் டெக்கரேஷன் ஐட்டம்னு புதுசாக எதுவுமே வாங்கலை. ஆல்ரெடி போன வருஷம் யூஸ் பண்ண அதே ஐட்டம் தான் யூஸ் பண்ண போகிறோம். நாங்கள் புதுசாக வாங்கின ஐட்டம் அப்படின்னா இந்த டின்செல்ஸ் மட்டும்தான். பார்த்தீங்களா, எக்கச்சக்க டின்செல் வச்சுருக்கோம். ஆக்சுவலி இந்த டின்செல்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டேன் நான். சரி மிஸ்டி டெக்கரேட் பண்ண எடுத்து வாங்கன்னா அப்போ தான் மிஸ்டிக்கு ஞாபகம் வருது, அரி போன வருஷமே அதெல்லாம் நம்ம குப்பையில் போட்டுட்டோம் அப்படின்னோடனே என்னடி சொல்கிற அப்படின்ட்டு ட்ரீ வச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி இது வந்து இன்றைக்கி தான் நாங்கள் டெக்கரேட் பண்ண போகிறோம். சரி டெக்கரேட் பண்ணிடுவோமா? நானும் மிஸ்டியும் பரவாயில்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஐயா பாருங்களேன், நல்ல குயின் அப்படிங்கிற ஏதாவது முக்கியமான ஒரு வீடியோ எடுக்க போகிறோம்னா இந்த சொக்காயை தான் தேடி போடுவார். அதான் அது ஏதாவது அம்மா வேலை செய்யணும் அதுக்கு வாங்கன்னு சொன்னால் இந்த குயினுங்கிற சட்டையை போட்டுட்டு வந்து அதை தூக்கிட்டு வாங்கன்னா என்னவோ அந்த சட்டையில் எழுதியிருக்கிறது எனக்கு காட்டுறாராம். குயின் இப்படியா வேலை செய்வாங்க, குயின் அதெல்லாம் தூக்குவாங்களா? குயின் ஒரு இடத்துல சொக்கையை போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ என்னென்னா இவர் பாருங்களேன், இதில் இப்படி உட்காந்துருக்காரு. மிஸ்டி அதை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு அம்மாவை தாண்டி தான் போகுது. ஒரு பேக்கை நான் தூக்கவா இல்லை அடுத்து என்ன செய்யலாம்? அது பாருங்களேன், இப்போ சொன்னதுக்காக ஒரே ஒரு பேக்கை தூக்கி கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வர்றான். ஸோ நீங்கள் குயின்னா அங்கே போய் படு. சரி, அது எங்க ஆக்டிவா அதுக்கு பேர் குயின் ஆக்டிவா இருக்கிறது இல்ல, வேலையாட்கள் ஆக்டிவா இருக்கிறது. பாருங்க, குயின் வந்து ஆக்டிவா இருப்பாங்களா? சரி, ஆக்டிவா இருக்கிற குயின் என்ன செய்வாங்கன்னு கேட்டா டீ குடிப்பாங்க, ஜூஸ் குடிப்பாங்க. அப்படி சாஞ்சு உட்காரு, அதில் சாஞ்சு உட்காரு. ஆமாம், வேற வழி. குயின் இப்படி கத்துவாங்களா எங்கேயாவது? குயின் இப்படி தான் உட்காந்துருப்பாங்களா? எந்த ஊரில் குயின் இப்படி உட்காந்துருக்காங்கன்னு சொல்லுங்களேன். அது என்னது அது? ஓ பாருங்க, குயின் இப்படி உட்காந்துருக்காங்களா? குயின் என்னது? ஆரங்கே. ஆக இவர் இன்னைக்கு எந்த வேலையும் செய்யலன்னு முடிவு பண்ணிட்டாரு. சரி இருக்கு, நானும் மிஸ்டியுமே பண்ண போகிறோம். வந்து டெக்கரேஷன்ஸ் எல்லாம் தொங்க போட்டுருவோம். காய்ஸ், 2 சென்டாஸையும் போட்டாச்சு. பயமா அது கடிச்சிடாத. அவனை போய் புடி, அவன் நிக்க கூட முடியாம தடுமாறிட்டு இருக்கான். This is an unwanted statement irrelevant to the current situation. guys, இங்க பாருங்க, அதை நான் கட்டுறேன்னு சொல்லும்போது இல்லை இந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் நான் தான் பண்ணுவேன்ட்டு கட்டிக்கிட்டு இருக்காரு. இதில் என்ன கஷ்டம்னு கேட்டால், இங்கே இருக்கிற தரையிலேருந்து இந்த சோஃபாவில் ஏறுறது ஒரு கஷ்டமான டாஸ்க்காக இவருக்கு. ஏறிட்டார் ஒரு மாதிரியா. அம்மாவுக்கு என்னென்னா இப்படி இந்த சோஃபா மேலே ஏறி இதெல்லாம் கயிறை பிடிச்சி இழுத்து கட்டுறதெல்லாம் பார்த்தா நான் வந்து இவங்க வயசானவங்க இல்லை அப்படின்னு ஒத்துக்கணுமா? பாருங்க, அங்கே ஒரு சென்டா அப்படியே மேரி கிறிஸ்மஸ், இங்கே ஒரு சென்டா பக்கத்தில் அப்படியே நம்ம பனி பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ. டெக்கரேஷன்ஸ் எல்லாம் மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்கு வேலை. இதுதான் எங்களுடைய லிவிங் ஏரியா.
கிறிஸ்மஸ் வைபுக்கு வந்து விட்டது. ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டின்செல்ஸ் அண்ட் கிறிஸ்மஸ் ட்ரீக்கு லைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் ட்ரீக்கு லைட்டை போட்டுருவோம், டின்செலை ஃபைனலாக பார்த்துக்குவோம். கைஸ் பார்த்தீங்களா, லைஃப்பில் அவ்வளவு சிக்கல் இருக்குது, அதை விட்டுட்டு அதை பார்க்காம கிறிஸ்மஸ் லைட்டில் இருக்கிற சிக்கல்களை எடுத்துக்கிட்டு இருக்காரா. கிஃப்ட் ப்ரெப் பண்ண போகிறோம். அதுவும் டூப்ளிகேட் கிஃப்ட் கிறிஸ்மஸ் ட்ரீக்கு வைக்கிறதுக்காக. ஆஹா, கிறிஸ்மஸ் வைபு ஸ்டார்ட் ஆகுதுடா.